அப்படி பாதுகாக்கிற ரெண்டுத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும்னு. அதனால தான் தர்மத்தை எவனொத்தன் ரட்சிக்கிறானோ அதனால் அவனை தர்மம் ரட்சிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போகிறது. அப்போ இந்திரஜித்து மாண்டு விழுந்த விஷயத்தை எல்லாரும் போய் ராட்சசாலாம் போய் யாரிடத்துல சொல்கிறாருன்னா ராவணன் இடத்துல சொல்கிறார். ராவணன் ரொம்ப துக்கத்தை அடையிறான், மிகவும் துக்கத்தை அடையிறான். அப்போ எத்தனையோ அவனுக்கு பாவம் இருந்த பிள்ளைகளில் புத்திர சோகத்தில் கடைசி பிள்ளை இந்திரஜித்து. அது இந்த முதல்ல 4 பிள்ளை போயிட்டான். இப்போ இந்திரஜித்து 5வது பிள்ளை இவனும் போயிட்டான். புத்திர சோகத்தினாலும் ரொம்ப வருந்தின்னு இருந்தான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு கோபம் வந்தது. எப்படியாவது இந்த மறுபடியும் இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கோபம் என்ன பண்ணினா அவனுக்குன்னு ஒரு சில பலம் சேகரித்து வச்சுருக்கான். மூல பலம்னு பேர். இந்த மூல பலத்தை அதில் இருக்கக்கூடிய அதில் தான் அந்த தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை, அந்த படைகள்லாம் திறந்து விட சொல்லி அவளை யுத்தத்துக்கு அனுப்ப சொல்லி பிரேரணை பண்ணுறான். வால்மீகி அதை சொல்கிறார். அதுக்கு கணக்கு சொல்கிறார் வால்மீகி. 7,29,00,000 ரதங்களாம். எவ்வளோ கணக்காக இருக்குது பாருங்க. வானர்களே இன்றைக்கி நம்ம சொல்லும் பொழுது 60,000 கோடின்னா அப்போ எத்தனை வானர்கள் இருப்பா. அதே மாதிரி இவன் திருப்பி இவனுடைய மூலபலத்தை எடுத்து பார்த்தா 7,29,00,000 ரதங்கள், 13,12,20,000 ஆணைகளாம், யானைகள் இருக்குது அப்படிங்கிறார். அதை தவிர 10,20,20,60,000 காலாட்படைகள் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். கம்பன் அதுக்கு ஒரு பட்டியலே போட்டு காமிக்கிறார். என்னென்ன இந்த வதத்தில் இருக்குது, என்ன ஏதுன்னு, இந்த மூலபலம் என்னென்ன ராவணனுடையதுன்னு. மூலபலத்தோடு எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணுறச்சே சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் என்ன பண்ணுறார், பல ரூபங்கள் எடுத்து சண்டை போடுறாருங்கிறார். ஒவ்வொரு சத்துருக்களுக்கும் இந்த பக்கம் ஒரு ராமன் நிற்கிற மாதிரி இருக்கான், இந்த பக்கம் ஒரு ராமன் நிற்கிற மாதிரி இருக்கான். அப்படி யுத்தம் பண்ணுறார். சுழண்டு யுத்தம் பண்ணுறார். சத்துருக்கள்லாம் நிறைய மடிஞ்சு போகிறா இந்த யுத்தத்தினால. அப்போ ராமன் ஒத்தரே இருந்து அத்தனை பேரையும் சமாளிக்கிறதாக வால்மீகி சொல்கிறார். அப்போ அந்த யுத்தம் எத்தனை நாடி நடந்தது அப்படின்னா அதுக்கு கணக்கு சொல்கிறார். 3.25 நாடி, 1.5 மணி நேரம் யுத்தம் நடந்தது அப்படிங்கிற. ராமன் ஒருவராகவே ராட்சசர்கள்லாம் அத்தனை பேரையும் அழிச்சிருக்கார். அதில் அழித்த பிறகு எல்லாரும் அழிஞ்சுட்டா மூலபலமெல்லாம் போயிடுது. அப்போ எஞ்சி இருக்கிறது யாருன்னா ராவணன் மாத்திரம்தான். ராவணன் தான் இப்போ யுத்தத்துக்கு வரணும். இந்த ராவணனும் நம்முடைய சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரானும் யுத்தம் பண்ணுறது எதை போல அப்படின்னு வால்மீகி கேட்கிறார். ஏதாவது உபமானம் சொல்லலாமேன்னு அவர் நினச்சிருப்பார் போல இருக்கு. ஆனால் உபமானமே சொல்ல முடியலையா. அதனால தான் அவர் எழுதுகிறார், ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் ராமராவணையோர் யுத்தம். அவ 2 பேரோட யுத்தம் எதை போல இருந்ததுன்னு உபமானம் சொல்லும் பொழுது அந்த யுத்தம் போலேயே இருந்ததுன்னுட்டு. ஏன்னா திருமங்கை ஆழ்வார் பெருமாளுடையதான அவனுடைய திருக்கை பத்மம் தாமரம் போல இருக்குது, முகம் தாமரம் போல இருக்குது, எல்லாம் தாமரை போல, தாமரை புஷ்பத்தை போல இருக்குன்னு சொல்லிகிட்டே வந்தவர் கடைசியில் திருவடியை சொல்லும் பொழுது திருவடிக்கு உபமானமே சொல்ல முடியலையா. அடியும் அகுதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. மை வண்ணனருங்குஞ்சு குழல் பின்தாழ மகரம் சேர் குழையிருபாடு இலங்கியாட எய் வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம், கையினுடைய வண்ணம் எப்படி இருக்கு, தாமரை வாய் கமலம் போலும். அவனுடைய வாயும் கமலம். தாமரைனாலும் தாமரை பூன்னு தான் அர்த்தம், கமலம்னாலும் தாமரை பூன்னு தான் அர்த்தம். ரெபிடேஷன் ஆகக்கூடாது ஆழ்வாருக்கு. அதனால வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம். கண்ணனும் அரவிந்தம்னா தாமரை தான், அரவிந்தம் இப்படி சொல்லிண்டே வர்ணிச்சுட்டே வந்தவர் ராமபிரான. திருவடியை பார்க்கும் பொழுது அடியும் அகுதே. திருவடிக்கு எது உபமானம்னா திருவடி தான் உபமானம். அதுக்கு உபமானம் சொல்ல முடியலையா அவரால். அதனால அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம்
தேவரென்று அஞ்சினோமே. அவர் ஒருவேளை தேவர்களாக இருப்பாளோ? ராமாயணத்துக்கு அதுக்கப்புறம் தானே ஆழ்வார்கள்லாம். அதனால் ராமாயணத்தை ஒட்டி தானே நீ யார் இமௌகுமாரோ பத்ரந்தே, யார் தேவதுல்ய பராக்கிரமோ கஜ சிம்ம கதீவீரோ சார்தூல விஷபோபமோ அஸ்வினாவிவ, இப்படி 2 பேரும் இப்படி இவ்வளவு ரூபமாக இருக்கே, நீங்கள் யாருன்னு கேட்குறாரு இல்லையா? அது மாதிரி இங்கே ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார் அடியும் அகுதேன். அதே மாதிரி இங்கே ராமாயணத்தில் வால்மீகி சொல்லும்பொழுது ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ, அந்த யுத்தத்தை போலேயே இருந்ததுன்னு சொல்லிட்டார். இதுக்கு திஷ்டாந்தம் எதுவும் சொல்ல முடியல. அதனால் அவரே சொல்கிறார் வால்மீகி, சாகரத்துக்கு ஏதாவது திஷ்டாந்தம் சொல்ல முடியுமா? ஆகாசத்துக்கு ஏதாவது திஷ்டாந்தம் உபமானம் சொல்ல முடியுமா? அதனால சாகரம் சாகரோபமா, சாகரத்துக்கு சாகரம் தான் சாகரம் போல இருந்தது, கடல் சமுத்திரம் சமுத்திரம் எப்படி இருக்கும் சமுத்திரத்தை போல இருந்தது அப்படின்னு சொல்லிடலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்லியிருக்கார். இப்படி ராவணன் ரதத்தில் வரான், நிறையா அம்புகள் போடுறான் ராமன் மேலே. அம்புகள் எய்து அவன் பாட்டுக்கு நிறைய அம்பு போட்டுட்டே இருக்கான் ராமன் மேலே. அம்பு கிளம்பரிச்சே பானம் சாதாரண அம்பு போல தான் இருக்குது. ஆனால் அது உருவெடுத்து மாறும்பொழுது சிங்கமாக மாறுறது, சென்னாயாக மாறுறது, புலியாக மாறுறது, இப்படியெல்லாம் மாறி ராமன் இடத்துல போகிறதான். ராமன் பிரதி அம்பு விடுறார். அவர் ஆக்னேயாஸ்திரத்தினால அவன் விட்டு அம்பெல்லாம் பொசுக்கி விடுறார். அவன் அம்பு கிட்டக்கு எதுவும் வர முடியல. இதை பார்த்து இவன் யுத்தத்தை பார்த்துட்டு, ஓஹோ சக்கரவர்த்தி திருமகன் இப்படி யுத்தம் பண்ணிட்டு இருக்காரே ராவணனோட, ராவணன் ரத்தத்தில் யுத்தம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு தேவேந்திரன் என்ன பண்ணார், நமக்காகத்தானே ராமன் இப்படி அவதாரம் பண்ணியிருக்கார், நம்முடைய சரணாகதி பலிக்கிறதுக்கு தானே இவ்வளோ சிரமப்படுறார் அப்படின்னு நினச்சானோ என்னமோ, தன்னுடைய ரதத்தை கொடுக்குறான். ரதத்தையும் கொடுத்து அந்த ரதத்தையும் ஓட்டக்கூடியதான